இன்னைக்கு சினிஸ்ல நாம பார்க்க போறது ஒரு டைரக்டரும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண 3 ஹீரோஸை பத்தியும். டைரக்டர் ஏ அவரு ஆக்டர் எக்ஸ ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரியில இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஹீரோவா இல்ல, பட் ஒரு கேரக்டர் ரோலா. இந்த படம் ஏன் ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரினா, இட் ஃபோக்கஸஸ் ஆன் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஒன் மேன் வித் மல்டிபிள் விமன். அண்ட் அவரு இந்த படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஆக்டர் எக்ஸ் became a prominent villain in Tamil cinema. Director A also introduced actor Y in another வித்தியாசமான love story. இந்த படம் லவ் vs religion அப்படிங்கிற களத்துல வந்த ஒரு படம். இந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆன Y, again not as a hero but as a character artist, this Y became a prominent villain in Tamil cinema. Director A also introduced actor Z in another வித்தியாசமான love story. இந்த love story involved 2 men and a single woman. இந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆன Z went on to become a prominent villain in Tamil cinema. இந்த 3 வில்லன் நடிகர்களும் சேர்ந்து ஒரு மெகா ஹிட் படத்துல நடிச்சாங்க. இன்சிடென்டலி அந்த படத்தோட ஹீரோவும் இந்த டைரக்டரையே இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் தான். இந்த 3 வில்லன் நடிகர்களும் சேர்ந்து நடிச்ச அந்த மெகா ஹிட் படம் என்னங்கிறது தான் இன்னைக்கு சினிஸலோட கேள்வி.